இது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈரான் இராணுவத்தில் ஆள் பத்தலை அப்படின்னு கேட்டதுக்காக 1 கோடி மக்கள் தன்னுடைய பேரை பதிவு செஞ்சுருக்காங்களாம். அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறது மக்களுடைய போராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ போர் தொடங்க போகுதுங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதற்கான பதில் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. C-17 அப்படிங்கிற விமானம் மிடில் ஈஸ்டை நோக்கி போயிட்டுருக்கு. ட்ரம்பினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அவர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கூடுதல் தகவல், சீனா தைவான் பற்றிய விவரங்களோடு சேர்த்து கூடுதலாக ஆயுதங்களை பற்றிய அப்டேட்டும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ஈரானுடைய அணுசக்தி பொருட்களை எப்படியாவது திருடிடணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. ஆனால் ஒப்பந்தம் மூலியமாக அது நிறைவேறலை. மாறாக போர் மூலியமாக மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு இப்போது அமெரிக்க அரசு உணர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, செனட்டுக்கும் சிண்டிகேட்டுக்கும் இது தொடர்பான விவரங்களை இப்போது ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருக்காங்க. எதற்காக போர் செய்ய போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை இப்போது US காங்கிரஸுக்கும் ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, ஈரான் மீதான போர் அப்படிங்கிறது அடுத்த வாரம் மறுபடியும் தொடங்கக்கூடும் அப்படிங்கிறது தான் அந்த புதிய அனௌன்ஸ்மெண்ட்டு. பதற்றத்தை அதிகரிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது தீவிரமாக தயாராகி வருகிறது. ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதற்கான இன்பிட்வீன் கேப் தான் இந்த 1 மந்த்து. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் வார் பற்றிய பேச்சுக்கள், அது பற்றிய வீடியோக்கள் வந்து நிரம்ப போகுது. புயலுக்கு முன் அமைதி. உங்களுக்கு இந்த டயலாக்கு நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய AI இமேஜ் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த இமேஜ் தான் இது. ஸோ தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இராணுவம், கப்பற்படை, இடி மின்னலோடு சேர்த்து ட்ரம்ப் அவர்கள் வரேம்பார் உன்னை நோக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள் தான் இது. AI பதிவு வித்தியாசமாக அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டே இருப்பார் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ட்ரம்ப் அவர்கள். பட் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தன்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அடுத்த கட்டமாக வர்றேன், ரெடியாக இருங்கிறது தான் இதன் மூலிமா புரியுது. நம்மெல்லாம் இங்கே ஹண்டா வைரஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே எபோலா வைரஸ் அப்படிங்கிறது காங்கோவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. டஜன் கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது WHO ஒரு பெரிய ஆச்சரியம். பட் WHO டீமில் இருந்து அமெரிக்கா வெளியேறினதுனால ஃபண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருக்குது. இதன் காரணமாக ஆப்பிரிக்காவினுடைய நோய் கட்டுப்பாட்டு மையம் சமீபத்திய நோய் பரவலில் குறைந்தது ஒரு 87 பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு தேவையான தடுப்பூசி அப்படிங்கிறதும் மற்ற நாடுகளில் இருந்து கிடைக்கணும், அதுலேயும் தட்டுப்பாடு இருக்குது. என்ன ஸ்டேட் ஆஃப் காமர்ஸுக்கு கட்டணம் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு மற்ற நாடுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதில் நியாயம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இப்போ பேசியிருக்காரு. முதல்ல உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணாமல் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கட்டணங்களை பற்றி பேசுகிறீங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸும் ஓமன் மற்றும் ஈரான், இந்த 2 நாடுகளுக்கு இடையில தான் இதனுடைய நீரிணைங்கிறது இருக்குது. இந்த 2 நாடுகளும் சர்வதேச நீர்ப்பரப்பு, இதில் எதுவுமே உள்ளுக்குள்ளேயே வரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுடைய நீர்ப்பரப்பை உரிமை கொண்டாடுறதுக்கு நீங்கள் யார்? ஸோ நாங்கள் தான் இங்கே பங்காளிகள். யார்? ஓமனும் ஈரானும். நாங்கள் சொல்கிறது தானே சட்டம். அப்போ நாங்கள் கட்டணம் வசூலிக்கிறோம் அப்படின்னா காசு கொடுத்துட்டு போங்க. முடியல அப்படின்னா
கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வராதீங்க, இவ்வளவுதான் நாங்கள் சொல்கிறோம். அதற்காக எங்கள் மேலே போர் தொடுக்கிறது, எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது எந்த வகையில் சரியானது அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை இப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். ஐயா, என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய டார்ச்சர்னால தான் உங்கள் கூட வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்போது ஈரான் கிட்ட வந்து நிற்கிறாங்க. சீனா, ஜப்பான், பாகிஸ்தான் இந்த நாடுகளுடைய கப்பல்கள்லாம் தொடர்ச்சியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் போயிட்டு தான் இருக்குது. ஐரோப்பிய நாடுகளும் 32 நாடுகள் அவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது இதில் முழுக்க கட்டுப்பாடு யார் பக்கம் வந்துருச்சு? இப்போது ஈரான் பக்கம் வந்துருச்சு. அமெரிக்காவினுடைய சென்காம் இது வரைக்கும் 78 கப்பல்களை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வேறு சில வழிகள் மூலியமா ஈரான் நாடி அவங்க தங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்கங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. ஸோ அமெரிக்கா இங்கே முழுக்க தோத்ததனுடைய விளைவு தான் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய போர். அவ்வளவுதான் விஷயம். சீனாவுக்கு போயிட்டு வந்ததில் இருந்தே மனசு சரியில்லை அப்படின்னு ட்ரம்ப் கண்டிப்பாக தன்னுடைய சகாக்கள்கிட்ட பேசியிருப்பார். தேவையில்லாமல் 2 நாள் டூர் போட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம், அங்கே போய் நமக்கு அவமானம் தான் மிச்சம் அப்படிங்கிறதையும் பேசியிருப்பார். எல்லாத்தையும் தாண்டி அவர் ப்ரெஸ் மீடியாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் என்னென்னு அப்படின்னா, தைவான் தீவு இருக்குல்ல, அது ஒரு சற்று சிக்கலான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு. காரணம் என்னென்னா, சீனா சில விஷயங்களை ட்ரம்ப்பினுடைய மண்டைக்குள்ளே புகுத்தியிருக்காங்க. அதுவும் ஜி ஜின்பிங் ஏகப்பட்ட விஷயத்தை ட்ரம்ப்புக்குள்ளே சொருகி வச்சுருக்காரு. அதாவது நிலவக்கூடிய சூழலை கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்கிறாரு. அது ஒரு நாடு அல்ல, அது ஒரு மிகச்சிறிய தீவு மட்டும்தான். அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தைவான் அப்படிங்கிற அந்த தீவு சீனாவில் இருந்து வெறுமன 59 மைல் தொலைவில் தான் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நாம் தைவான் தீவுலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கோம் தெரியுமா? 9500 மைல் தொலைவில் இருக்கும். அப்போ யார் பக்கத்தில் இருக்கா? சீனா தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களால தான் ஆளுமை செலுத்த முடியும். ஐயா, இந்த அறிவு உங்களுக்கு ஏன் ஈரான் பக்கம் வரல அப்படிங்கிற கேள்வியை தான் நம்முடைய நெட்டிசன்கள் கேட்குறாங்க. ஏன்னா ஈரானில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ஈரானுக்கு பக்கத்தில் தானே இருக்குது, அவங்க இங்கே ஆதிக்கம் செலுத்த முடியும். பட் இப்போது தைவானில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி ஃபாக்ஸ் நியூஸில் அவர் தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லும்போது இந்த கேள்வியை ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வியாக கேட்டிருந்தாங்கன்னா அவரும் சிந்திச்சிருப்பார். பட் ட்ரம்ப் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே கொடுக்கல. எது எப்படியோ தைவான் பிரச்சனையை மட்டும் வச்சு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், சீனாவோடு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், சீனாவோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு இன்னும் கொஞ்ச நாள் தொடரணும்னு தான் நினைக்கிறார். அது மட்டும் கிடையாது, சீனாவில் இருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் போகிறது அவரால் தடுத்து நிறுத்தவும் முடியலை. ஆக மொத்தம் ட்ரம்ப்பினுடைய சீன பயணம்ங்கிறது முழுவதுமாக தோல்வி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தைவான் அரசு சும்மா விடுவாங்களா? அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, சீன குடியரசு ஒரு இறையாண்மை மிக்க மற்றும் சுதந்திர ஜனநாயக நாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. தைவான் மீது இறையாண்மை கோருவதற்கு சீனாவுக்கு எந்த உரிமையுமே கிடையாது, நாங்களும் தனிப்பட்ட இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு தைவான் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு குட்டி ஐலாண்டு அப்படின்னு. அப்போது அந்த தீவை சீனா டேக் ஓவர் பண்ணிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. கடைசி எச்சரிக்கையாகவும் கடைசி பயணமாகவும் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் டெஹ்ரானை நோக்கி போயிருக்கார். இந்த சந்திப்பும் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நெக்ஸ்ட் வீக் ஒரு மிகப்பெரிய வார் ஒன்று தொடங்க போகுது அப்படின்னு, அது நடக்கும். இப்போது பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் சாட்டர்டே வந்து ஈரானுக்கு போயிருக்கார். இந்த சந்திப்பு எல்லாரோடையும் நடக்கும், குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அதற்கு பிறகு நாடாளுமன்ற சபாநாயகர், ஐஆர்ஜிசியினுடைய ஹெட், இவங்களோட நடத்துவோம். கடைசியில் அதுவும் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு முக்கோண போருங்கிறது மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. போர்னா சும்மாவா? ஆயுதங்கள் ரெடி பண்ணணும், ரெண்டாவது மேனுவலாக சண்டை போடுறதுக்கு ஆட்கள் வேணும். அதுக்கு ஈரான் சைடில் இருந்து இப்போது இந்த இன்பிட்வீன் கேப்பில் நிறையா ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஆயுதங்கள் ஒவ்வொரு நாளுமே ட்ரோன்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மக்களே நீங்களும் இராணுவத்தில் இணையலாம், இதுதான் ஈரானுடைய சமீபத்திய கொள்கை. அந்த வகையில் 10 லட்சம் தன்னார்வலர்களை இழுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சது
1 கோடி மக்களுக்கும் மேலே ஈரான் இராணுவத்தில் இணைகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டினுடைய இராணுவத்தையும் ஐஆர்ஜிசியையும் போரையும் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்கங்கிறது இதன் மூலிமா புரியுது. ஸோ சுதந்திரத்துக்காக ஒரு வேட்கையோடு போராடக்கூடிய மக்கள் கூட்டம் ஈரானில் இன்னமும் இருக்காங்கங்கிறது தான் இந்த செய்தி மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. 2வது, மினாஃப் பள்ளி சிறார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரத்தம் பழிவாங்கப்படாமல் இருப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்படின்னா என்ன? தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 168 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கான போராக அதில் ட்ரம்ப், நெதன்யாகு இவங்களுடைய வீழ்ச்சி நிச்சயமாக இருக்கணும். ஒரு இரத்த ஆறு ஓடுது. அந்த இரத்த ஆறில் ட்ரம்ப், நெதன்யாகுவினுடைய கால் தடம் இருக்குது. அந்த ஆறு அப்படியே 2 பேரையும் ஒரு பெரிய மலையில் இருந்து கீழே உழுக வச்சு சாகடிக்குது. இதுதான் அந்த ஏஐ வீடியோ. இதை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான வீடியோ அதுதான். பட் நம்மளால் ஷோ பண்ண முடியல. பட் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சரி, போருன்னு சொல்கிறீங்க, அதுக்கான சாத்தியக்கூறு ஏதாவது ஒன்று தெரியுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், சமிக்கைகள் சொல்லுது. என்னென்னா 6 C7 போக்குவரத்து விமானங்கள் இந்த இருக்கு இல்லையா, இந்த விமானங்கள்லாம் இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு மறுபடியும் பயணப்பட தொடங்கியிருக்கு. USS ஆப்ரஹாம் கப்பல், USS ஜெரால்டு கப்பல், இந்த கப்பல்லாம் மறுபடியும் திருப்பி அமெரிக்காவுக்கு வந்துருச்சு, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் இந்த C-17 மட்டும் ஏன் ஒரு விமானம் இல்லை 6 விமானம் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். எனக்கும் அதே கேள்வி தான் இருக்குது. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய விமானங்கள் டைரெக்டாக இப்போது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆதரவு கண்ட்ரிகள் இருக்குல்ல, அங்கே போய் லேண்ட் ஆகிருக்கு. அடுத்த வாரம் தான் ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்க போகுது. தொடர்ச்சியாக வார் ரிலேட்டடான அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசாத் சிக்னேச்சரோடு இணைந்திருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.